முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க அதிபர் வேட்பாளராக போட்டியிட ஆதரவு திரட்டி வரக்கூடிய குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டின் அதிபராக நான் பதவியேற்றால் வெளிநாட்டில் இருந்து வந்து அமெரிக்காவில் சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்களை அடித்து விரட்டுவேன் என பேசி வருகிறார். அமெரிக்கர்களின் வேலையை இந்தியர்கள் பறித்து சென்று விடுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். பல இடங்களில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் மக்களின் எதிர்ப்பை சந்தித்து வரக்கூடிய ட்ரம்ப் யாரோ கூறிய ஒரு வாசகத்தை தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தும் நோக்கத்தில் தற்போது அதை காந்தியின் பொன்மொழி என குறிப்பிட்டுள்ளார். முதலில் உன்னை புறக்கணிப்பார்கள், பிறகு உன்னை பார்த்து சிரிப்பார்கள், பிறகு உன்னோடு சண்டையிடுவார்கள், கடைசியாக நீதான் ஜெயிப்பாய் என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்று பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இது காந்தியின் பொன்மொழி என்றும் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறியாமையை அவரது எதிர்ப்பாளர்கள் தற்போதைய பிரச்சார ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இத்தாலிய சர்வாதிகாரி ஹிட்லரின் தளபதியான முசோலினின் பொன்மொழிகளை பேசி பேசி அழுத்து போனதால் யாரோ ஒருவர் சொன்னதையெல்லாம் மகாத்மா காந்தி சொன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் உளறி வருகிறார் என அவர்கள் கிண்டல் அடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.